வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத சூழ்நிலை நடக்குது. நம்ம நினச்ச மாதிரி போகலை, இல்லை ரொம்ப பிரச்சனையான சுச்சுவேஷன்ஸில் தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னா, நம்ம மைண்டு வந்து ரொம்ப லோ எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு சோர்வாக, ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட் கூட இருக்க ஆரம்பிக்கும். ஒரு வாரம், 10 நாள், ஒரு 2 வாரம், ஒரு மாதத்துல நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டீல் பண்ணிக்கலாம். இல்லை நாள் கணக்கில், மாத கணக்கில் இதே பிரச்சனையில் இருக்கோம், டிப்ரெசிவ் ஸ்டேட்லேயே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். நம்ம வந்து ஒன்று அன்றாட செய்கிற செயல்கள்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ரொட்டீன் என்ன இருக்குது, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வந்து காலையில் எழுந்திரிச்சு சில வேலைகள் செய்கிறோம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விஷயத்துலேருந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். இன்னொன்று வந்து புதுசாக ஒரு கமிட்மெண்ட் வருது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரிப் கூப்பிட்றாங்க, இல்லை வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக வருது அப்படின்னா, அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம லைஃப்பில் பார்ட்டிசிபேஷன் கம்மியாகி மனசு ரொம்ப டவுனாக இருக்கும்போது இதுலேருந்து எப்படி வருது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய பிஹேவியர் அண்ட் நம்ம எமோஷன்ஸ், இது மூணும் ரொம்ப இன்டர் கனெக்டட் அப்படின்னு நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா, நல்ல பாசிட்டிவ் தாட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஃபுல்ஃபில்டாக வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வர எமோஷன்ஸ் கிரேட்ஃபுல்லாகவும், ரொம்ப சந்தோஷமாகவும், மகிழ்ச்சியாகவும், உற்சாகமாகவும் இருப்போம். ஸோ அதனால் நம்ம செய்கிற செயல்களும் ரொம்ப ஜாலியாக, ஹாப்பியாக அந்த விஷயங்கள், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செய்ய ஆரம்பிப்போம். இப்போ ஒருவேளை நம்ம மைண்டு வந்து ரொம்ப லோ எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது சிந்திக்கிறக்கோ இல்லை வந்து ஒரு உற்சாகமாக இருக்கிறக்கோ எதுவுமே இல்லை, ரொம்ப விரக்தியாக எந்த ஒரு விஷயத்து மேலே ஆர்வமே இல்லாமல் மைண்ட் ரொம்ப லோவாக இருக்கும்போது, நம்மக்கிட்ட இருக்கிற எமோஷன்ஸும் கோபம், வலி, ஒரு குற்ற உணர்ச்சி, இல்லை வந்து ஒரு விரக்தி, வேதனை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எமோஷன்ஸில் தான் இருப்போம். இதனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே தடப்படும். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய இந்த தெரப்பியில் வந்து மனுஷனுடைய மைண்டையும் சரி பண்ணுவோம், அதே சமயம் அதனுடைய செயல்பாடுகளையும் நம்ம சரி பண்ணுவோம். அதனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம லோ லெவலில் இருக்கோம், நம்ம எனர்ஜி ஸ்டேட் ரொம்ப லோவாக இருக்குது, மைண்ட் செட் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா, ஸோ இது ப்ராப்பராக சரி பண்ணி வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ராப்பரான தெரப்பி தான் இந்த சிபிடி. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்க தேவையில்லை. இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் சரிவர கண்டுபிடிச்சி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மைண்ட், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் நம்ம பிஹேவியர்ஸ், இது 3 இன்டர் கனெக்டட்னு சொன்னதுனால, நம்மளுடைய பிஹேவியரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நம்ம கரெக்டாக சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் சரியாகும், அதனால நம்மளுடைய மனசும் சரியாகும். ஸோ வந்து மனசிலிருந்து எமோஷன்ஸை சரி பண்ணி அதுலேருந்து செயல்பாடுகள், இப்படி அந்த ரூட் போகாமல் நம்ம பிஹேவியர்ஸை சரி பண்ணோன்னா எமோஷன்ஸ் சரியாயிரும், அதனால நம்ம மனசையும் ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரணமாயிரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா, சூர்யா சார் வந்து அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் ஜிம் போய் நல்லா ஃபிட்டாகி வந்ததுக்கப்புறம் அவருடைய மனசு ரெடி ஆகும். ஸோ அவர் ஜிம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா, மனசில் இருக்கிற வலினால தான் அவர் ஜிம் போயிருப்பார். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து மைண்டை சரி பண்ணுறதுக்காக எந்த ஸ்டெப்ஸ் எடுத்துருக்க மாட்டார். அந்த செயல்பாடுகளை சரியாக கண்டுபிடிச்சி செய்யும்போது அவருடைய மனமும் சரியாகுது, வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய செயல்களை சரி செஞ்சுக்கிட்டால் அதுவும் கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்யணும். ஸோ என்ன மாதிரி செயல்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா, சைக்காலஜியில் ஒரு 3 கேட்டகரி ஆஃப் விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய செயல்பாடுகளும் 3 விதமாக பிரிச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதில் இருக்கிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி நமக்கு எது சரியான செயல்பாடு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கணும். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் சர்க்கிளில் யாராவது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கலாம். அதாவது லைஃப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இல்லாமல் இருப்பாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் மூலயமா. ஸோ இந்த கேட்டகரி என்னென்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்ட்ரினா என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செய்யும்போது நம்ம வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நம்ம ஃபீல் பண்ணோம். அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம், இல்லை வந்து அந்த விஷயத்தை செஞ்சு முடித்து அது மூலிமா சில பேருக்கு கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை ஆரம்பித்து முடித்து போது நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதே ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீல் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து
மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயல்பாடுகளை இதுக்கு கீழே நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது சில நபர்களுக்கு சமையல் செய்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு மியூசிக் பிடிக்கும். அதாவது மியூசிக் வந்து கிட்டாரிஸ்ட்டாக இருப்பாங்க, பியானோவிஸ்ட்டாக இருப்பாங்க, சிங்கராக இருப்பாங்க, டான்ஸர்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்விம்மர்ஸாக இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த விஷயத்தை கற்றுக்கலாம் ஆர்வம் இருக்குது, அதாவது அதனால் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதில் அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன, அவங்கள ஒரு இந்த விஷயத்தை செஞ்சு நம்ம சந்தோஷப்படுறோம் சந்தோஷம்னு சொல்கிறத ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு நமக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்களே இப்போ நீங்கள் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து மாஸ்ட்ரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸுங்கும்போது நேமில் இருக்கிற மாதிரியே நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செயல்கள். அதாவது சில பேருக்கு ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தால், இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன் போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் கேர் அவங்களே பார்த்துக்கிறாங்க, க்ரூம் பண்ணுறாங்க, தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை சில பேர் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் போயிட்டு, இல்லை அவங்களுக்கு ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடி போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கான ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸ், உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை நீங்கள் லைஃப்பில் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காஷனோட சொல்கிறேன் ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லும்போது. அதாவது ப்ளஷர்னு சொல்லிவிட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கக்கூடிய, நம்மளையும் மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதோ, இல்லை வந்து சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், ஓவர் ஈட்டிங்குள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிட்டாங்கன்னா திருப்பி தனக்கு இருக்கிற டிப்ரெஷனை திருப்பி உறுதிப்படுத்திக்கிற மாதிரியான செயல்களாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளஷர் ஆக்டிவிட்டீஸுங்கிறது நமக்கும் மற்றவங்களுக்கோ கெடுதல் கொடுக்காத வகையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ட்ரிவன் ஆக்ஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு நபரும் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே ஒரு ஐடென்டிட்டி தான் நம்ம கேரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சில பேர் வந்து நான் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியில் இருப்பாங்க. சில பேர் வந்து நான் ரொம்ப டிசிப்ளினான பர்சன், டைமுக்கு காலைல எழுந்திருவேன். சில பேர் வந்து நான் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உடைவேன். சில பேர் வந்து நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், சில பேர் நான் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் ஒரு ஐடென்டிட்டி கேரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி அது சம்மந்தமான செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா ரொம்ப மைண்டு லோ எனர்ஜியில் இருக்கும்போதும், டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போதும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறது, இந்த ஐடென்டிட்டியே நம்ம மறக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த ஐடென்டிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான செயல்களை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி, நான் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பர்சன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவர் போய் ஒரு சேரிட்டியில் டொனேட் பண்ணுறதோ, இல்லை வந்து அவர் ஆஃபீஸில் ஒரு நபர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதாலும், அதனால அவங்க மைண்ட் வந்து ஒரு அபண்டன்ட் ஃபீல்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டிஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம இந்த பிஹேவியர்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போக ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஹேவியர்ஸ் சரியாகிறதுனால நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் பெட்டர் ஆகும். அதனால நம்ம மனசு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் சைக்காலஜியில். ஸோ தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் வந்து டிப்ரெசிவான பீப்புளை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் இது அப்ளை பண்ணி சரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட், தெரபிஸ்டோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸ்க்கு என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம கனெக்ட் பண்ணி உங்களுக்கான ஹெல்ப் என்னவோ, உங்களுக்கான தெரப்பி என்னவோ நம்ம பிளான் பண்ணி ஒர்க் ஆன் பண்ணலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் சர்க்கிளே யாராவது ரொம்ப டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் இருக்காங்க, நாள் கணக்கு மாத கணக்கில் டிப்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நீ மோட்டிவேட்டடாக இரு, இல்லை வந்து பாசிட்டிவாக இரு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க லைஃப் மாறப்படுறதுக்கு இல்லை. இன்ஸ்டெட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு நீங்கள் க்ளோஸாக நின்று வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பிக் பண்ணி அதை
ஒன்று நீங்களே அவங்கள கூட்டிகிட்டு போய் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகப்படிங்கன்னா அவங்க கூப்பிட்டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகலாம். இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி ஒரு விஷயம் கற்றுக்கிறது பிடிக்குன்னா நீங்களும் உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட அந்த கிளாஸ் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற பீப்புளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுதுங்கிறப்போ மனசு சரி பண்ணுறதை விட்டுட்டு மனசு வந்து ஏன்னா லோவாக இருக்கும்போது மனசு எதுவுமே கேட்காது. மனசை சரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த விஷயத்தை சரி பண்ணோன்னா எல்லாம் மனசு, உணர்வுகள், செயல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம இன்றைக்கி இருக்கிற லைஃப்பை மாற்றி பெட்டரான ஸ்டேட்க்கு நம்ம மூவ் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.